இந்த பகுதியிலே கூறப்படும் தரிசனம் வரப்போகின்ற யுத்தத்தையும் துக்கத்தையும் பற்றி சொல்கிறது. இந்த தரிசனத்திற்கு பள்ளத்தாக்கே சரியான இடம். நெருங்கும் ஆபத்தை குறித்த பயமும் அறிய வேண்டும் எனும் ஆவலும் மக்களை வீடுகளின் மேலே ஏறி சென்று விசாரிக்க செய்தது. வேத வசனமாகிய ஞானப்பாலின் மேல் தாகத்தோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே இஸ்ரவேல் தேசம் பிறந்தது எகிப்து தேசத்திலே தான். இன்றைய உலக வரலாற்றில் எகிப்து முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. இன்றைய நவீன இஸ்ரவேல் தேசத்திற்கு எகிப்து ஒரு முள் போன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், அசட்டை பண்ணப்பட்ட எகிப்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறதாக இருக்கிறது என்றும், எகிப்தோடு கூட்டணி கூடாது என்பதற்கு இஸ்ரவேலின் நடமாடும் உவமையாக ஏசாயா மாறிப்போனான் என்றும், கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களும் அப்படியே நடக்கும் என்றும், தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனிதர்கள் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களின் நிலை மிகவும் பரிதாபம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ஏசாயா கண்ட பாரங்களில் 7, 8, 9 பாரங்களை கற்றுக்கொள்வோம். கடல் வனாந்திரம் என்றால் என்ன? திதானியர்கள் என்றால் யார்? செப்னா யார்? அவன் செய்த காரியங்கள் என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்து வேத புத்தகத்தில் ஏசாயா 21, 22 அதிகாரங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் இன்றைய நிகழ்ச்சியிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 21, 22 அதிகாரங்களை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 21 அதிகாரத்திலே பாபிலோன், ஏதோம் மற்றும் அரேபியா என்ற 3 பாரங்களை குறித்து பார்க்கின்றோம். மொத்தம் 11 வகையான பாரங்களை ஏசாயா தீர்க்கதரிசி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். பாரம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. இந்த அதிகாரத்தில் 7, 8 மற்றும் 9 பாரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இவை யாவும் அன்றைய நாட்களிலே வாழ்ந்த மக்களுக்கு மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய நாட்களிலே வாழ்கிற நமக்கு அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆதலால் இந்த அதிகாரத்திலே வருகிற காரியங்களை குறித்து அநேக கருத்துக்கள் வேத வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்திலே சொல்லப்படும் வார்த்தைகளை வைத்து இது எந்த தேசத்தை குறிக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள இயலும். கடல் வனாந்தரத்தின் பாரம் என்பது பாபிலோனை குறிக்கிறது. தூமாவின் பாரம் என்பது ஏதோமை குறிக்கிறது. அடுத்து அரபியாவின் பாரம். இந்த பகுதிகள் யாவும் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிரிகளாக இருந்தவர்கள். ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனங்கள் மீது ஒவ்வொரு துன்பத்தை கொண்டு வந்தவர்கள். எனவே குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவைகள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அடைகின்றன. தேவனுடைய வார்த்தைகளில் இது அநேக பிரசங்கிக்கிறவர்களால் புறக்கணிக்கப்பட்டதொரு பகுதியாகும். நீங்கள் இந்த பகுதியை குறித்து எப்பொழுதாவது பிரசங்கம் கேட்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இந்த பகுதியை குறித்த பிரசங்கத்தை நீங்கள் ஒருபொழுதும் இதற்கு முன் கேட்டிருக்க மாட்டீர்கள் என்பது உறுதி. இது மக்களால் புறக்கணிக்கப்படுகிற பகுதியாக உள்ளது. அதே வேளையிலே இந்த பகுதி 1000 வருட அரசாட்சிக்கு முன்புள்ள காலம், உபத்திரவ காலத்திற்கு முந்திய காலம் போன்றவற்றை தெளிவாக சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் அநேக உருவகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே உருவகத்திற்கான அநேக விளக்கத்தை நாம் காண வேண்டும். உருவகங்கள் ஒரு ஓவியத்தை போன்று உண்மையை வெளிப்படுத்துகின்றன. இதை நாம் முக்கியமாக மனதிலே கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பகுதியிலே கர்த்தர் சொல்லும் காரியங்களை ஆழ்ந்து தியானிப்போம். ஏசாயா 21 அதிகாரம் 1 வசனம். கடல் வனாந்திரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்திரத்திலிருந்து அது வருகிறது. கடல் வனாந்திரத்தின் பாரம் என்பது ஒரு வித்தியாசமான விளக்கம் இல்லையா? எப்படி வறண்ட தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அல்லது குளிரான வெப்பம் என்று சொல்லும்போது வித்தியாசமானதாக தோன்றுகிறதோ, அதே போல இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடல் வனாந்தரத்தின் பாரம் என்ற கருத்தும் வித்தியாசமானதாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்து பார்த்தால் இது எந்த நாட்டை குறிக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் 9 வசனம் வரை தொடர்ந்து வாசித்து வருவீர்கள் என்றால் 9 வசனத்திலே பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறீர்கள். ஆகவே
கடல் வனாந்தரத்தின் பாரம் என்பது பாபிலோனை குறிக்கிறது. பாபிலோன் உலகில் ஒரு சிறந்த வல்லமையுள்ள நாடாக வரும் முன் அதனுடைய அழிவு மீண்டும் முன்னறிவிக்கப்படுகிறது. நாம் பாபிலோனை குறித்த பாரத்தை முன்னமே ஏசாயா 13-14 அதிகாரங்களிலேயும் பார்த்திருக்கிறோம். பாபிலோனை குறித்த பயங்கரமான திகிலை கொடுக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இங்கே அதனுடைய அழிவை குறித்து இன்னும் அதிகமாகவே சொல்லப்படுகிறது. பாபேல் கோபுரத்தின் மூலம் மனிதர்கள் தேவனுக்கு எதிரான இணைந்த ஒரு கலகத்தை முதலில் செய்தார்கள். இறுதியான மற்றுமொரு இணைந்த கலகம் என்று கூறலாம். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 அதிகாரங்களிலே காண முடியும். இங்கே மத சம்பந்தமான பாபிலோனையும் வணிக சம்பந்தமான பாபிலோனையும் காண முடியும். கடல் வனாந்தரம் என்பது முரண்பாடு கொண்டுள்ள வாக்கியமாகும். பாபிலோனின் அமைவிடத்தை குறித்து பார்க்கும்போது இது வனாந்தர பூமியிலே யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே அமைந்துள்ளது. இந்த பூமிக்கு நதியிலிருந்து வெட்டப்பட்டுள்ள கால்வாய்களிலிருந்து தண்ணீர் பாய்க்கப்படுகிறது. பாபிலோனை குறித்து எரேமியா தரும் விளக்கத்தை நாம் எரேமியா 51 அதிகாரம் 13 வசனத்திலே பார்க்கலாம். திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது என்கிறார். நாம் இந்த ஏசாயா 21:1 பார்க்கிற கடல் மற்றும் வனாந்திரம் இணைந்து வந்திருப்பது ஒரு இயற்கைக்கு புறம்பான கூட்டாகும். இதே இணைப்பு வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் காணப்படுகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 17:3 நாம் பார்க்கலாம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். இந்த வனாந்தரத்திலேதான் பாபிலோனை குறித்த காரியத்தை யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள். நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்ட போது அங்கே திரளான தண்ணீர்களை கண்டார். இந்த 2 வசனங்களுமே அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் இரண்டுமே ஒரே அமைப்புடையதாயிருக்கிறது. எரேமியாவிலேயும் இதைத்தான் நாம் காண்கிறோம். பாபிலோன் விக்கிரகங்களுக்கு பிறப்பிடமாகவும் ஆடம்பரத்தினால் நிறைந்ததாகவும் மாயையான சமயத்திற்கு ஊற்றாகவும் காணப்பட்டதினால் இது கானல் நீர் போன்று வனாந்தரத்திலே காணப்படுகிறது. இது ஆச்சரியமானதொன்றாகும். கடல் வனாந்தரம் ஒரு ஓவியம் போன்று காணப்படுகிறது. பாபிலோன் ஒரு அழகான இடம் அல்ல. இது பாலைவனத்தில் காணப்படும் கானல் நீர் போன்றதொரு இடம். இங்கே ஓடைகளும் பாலைவன சோலைகளும் காணப்படவில்லை. ஆனால் தேசம் முழுவதும் மூட பழக்க வழக்கங்களாலும் உருவ வழிபாட்டினாலும் நிறைந்திருந்தது. மனிதனுடைய ஆத்மாவிற்கு தேவையான ஜீவ தண்ணீர் அங்கே இல்லை. இதைத்தான் ஒவ்வொரு ஊழியரும் விசுவாசிகளும் சபையும் அறிய வேண்டும். என்னுடைய சபை மற்றவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும் ஊற்றாக இருக்கிறதா, அல்லது பாலைவன கானல் நீராக இருக்கிறதா? நான் ஜீவ தண்ணீர் ஊற்றா அல்லது கானல் நீரா? அடுத்து ஏதோமை குறித்த பாரத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 21 அதிகாரம் 11 வசனம். தூமாவின் பாரம் சேயீரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க. சரி, தூமா என்பது எதை குறிக்கிறது? இது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆழமான அர்த்தத்தை கொடுப்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். மக்களுக்கு செய்தியை எளிதாக தெரிவிப்பதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏசாயா பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தூமா என்பது ஏதோமை குறிக்கிறது. தூமா என்பதற்கு அமைதி என்று அர்த்தமாகும். இன்னும் கூட இந்த பகுதி மிகவும் அமைதியான பகுதியாக காணப்படுகிறது. சேயீர் என்பதற்கு கடினமான அல்லது ரோமம் நிறைந்த என்ற அர்த்தம். ஏசாதான் சேயீரில் இருந்த முதலாவது மனிதன். ஆதியாகமம் 36 அதிகாரம் 8 வசனத்திலே பார்ப்போம் என்றால், ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான், ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பேர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசா ரோமம் மிகுந்தவன். சேயீர் என்பதற்கு புயல் என்றும் அர்த்தம் உண்டு. இந்த பகுதியிலே அதிக புயல் காற்று வீசுவதுண்டு.
அமைதி மற்றும் புயல் என்று பார்க்கும்போது என்னதொரு அருமையான செய்தி அங்கே காணப்படுகிறது. கவனித்தீர்களா? வார்த்தைகளை எவ்வளவு அழகாக ஏசாயா பயன்படுத்தி இருக்கிறார். ஏதோம் என்ற தேசத்தில் இப்படிப்பட்டதொரு கேள்வி கேட்கப்படுகிறது. புயலும் அமைதியும் உள்ள தேசத்தில் இந்த விசாரணை வருகிறது. ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது? அதாவது தேவனுடைய மகிமை வெளிப்பட எவ்வளவு நேரமாகும்? இதுதான் அந்த கேள்வி. மல்கியா 4:2 பார்க்கும் பொழுது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஜாமக்காரனே, இரவு சென்று நீதியின் சூரியன் உதிக்கும் வேளை வந்தது, அதற்கு வெகு நேரம் இல்லை. ஏசாயா 21:12 பாருங்கள். அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். இங்கே பார்ப்போம் என்றால் விடியற்காலமும் ராக்காலமும் வருகிறது, இரண்டும் வருகிறது. சிலருக்கு மகிமையும் சிலருக்கு அழிவும் வருகிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு வெளிச்சமாயிருப்பது போலவே ஏதோமியர்களுக்கு இருளாக இருக்கும். தேவனை புறக்கணித்துவிட்ட அந்த ஏதோமியர்களுக்கு அவ்விதமாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து நாம் அரபியாவின் பாரத்தை பார்க்கிறோம். ஏசாயா 21:13 பாருங்கள். அரபியாவின் பாரம். திதானியராகிய பயண கூட்டங்களே, நீங்கள் அரபியாவின் காடுகளில் ராத்தங்குவீர்கள். இங்கே அரபியாவை குறித்து சொல்லப்படுகிறது என்பது தெளிவாகிறது. இதிலும் செய்தி அடங்கியிருக்கிறது. இந்த வார்த்தையிலே சில எழுத்துக்களை மாற்றும்போது மாலை என்ற அர்த்தத்தை தருகிறதா இருக்கிறது. இந்த பகுதியிலே சொல்லப்படும் செய்தி நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாகும். அரபியாவின் வரலாற்றிலே இது அந்நிய காலம், அதாவது மாலை நேரம். அவர்கள் நினைத்ததை விட கடைசி காலத்திற்கு வந்துவிட்டார்கள். அரபியாவில் இஸ்மவேலர்கள் வாழ்கிறார்கள். பாலைவனத்தில் வசிக்கின்ற பெதானியா வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இந்த வசனத்திலே திதானியர் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்களை குறித்தே வேதம் என்று சொல்வது ஆச்சரியமான காரியம். ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒன்றாக சேர்ந்து இருந்ததே இல்லை. இவர்களுடைய வழி தோன்றல்களும் இன்று சேர்ந்து இணைந்து செல்வதில்லை. அரபியர்களும் யூதர்களும் ஒருவருக்கொருவர் எதிராகவே காணப்படுகிறார்கள். ஆபிரகாம் இப்பொழுது ஒருவேளை உயிரோடு இருந்தால் இந்த இருவர்களிடையே காணப்படும் சிக்கலான உறவை பார்ப்பார் என்றால் தான் அன்று செய்த தவறு சாதாரணமான ஒன்று இல்லை என்பதை உணர்ந்து கொள்வார். ஆம், பாவம் தன்னுடைய பணியை செய்வதிலே என்றும் ஓய்வதில்லை. மனித வரலாற்றிலே இது தொடர்கிறது. இது கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் காணப்படும் பாவங்கள் விளைவுகளை உண்டு பண்ணும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாவங்களை உணர்த்தும் பொழுது, சுட்டி காட்டும் பொழுது, எடுத்து காட்டும் பொழுது நாம் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய பலத்தினாலே, பரிசுத்தாவின் வல்லமையினாலே அவரோடு வெற்றி நடை போட அழைக்கப்பட்டவர்கள். அதை மறந்து போகக்கூடாது. ஏசாயா 21:14-16 பாருங்கள். தேமா தேசத்தின் குடிகளே, நீங்கள் தாகமாயிருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுக்க எதிர்கொண்டு போங்கள். அவர்கள் பட்டயங்களுக்கும் உருவின கட்கத்துக்கும் நாணேற்றின வில்லுக்கும் யுத்தத்தின் கொடுமைக்கும் தப்பி ஓடுகிறார்கள். ஆண்டவர் என்னை நோக்கி, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்றுப்போம். இங்கே இந்த தேசத்தின் மீதும் மக்கள் மீதும் நியாய தீர்ப்பு வருகிறதா இருக்கிறது. இந்த மக்களின் துக்கம் இத்துடன் முடிந்து போகவில்லை. இங்கே மாலை நேரம் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய நாளோ மாலையும் காலையும் உடையது. ஆதியாகமம் 1:5 பார்க்கிறது போல சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 1 நாள் ஆயிற்று. தேவனுடைய நாளிலே மாலையும் காலையும் உண்டு. காலை வருகிறதாயிருக்கிறது. மாலை நேர அழுகை சீக்கிரத்தில் நிறைவாகிவிடும். புதிய நாள் உதயமாகும். மனிதனுடைய மாலை நேரமாகிய தோல்வி, பாவம், அந்தகாரம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பிரியமானவர்களே, நீதியின் சூரியனாகிய அவர் வரும்பொழுது காலை இனிதே புலரும். தொடர்ந்து
ஏசாயா 22 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே தரிசன பள்ளத்தாக்கின் பாரத்தை பார்க்கிறோம். இது எருசலேமை குறிக்கிறது. இந்த பாரம் பாபிலோனில் ஆரம்பித்து தொடர்ந்து பிடித்து எருசலேமிற்கு அருகில் வருகிறது. இப்பொழுது இந்த பாரம் பரிசுத்த நகரத்தின் மீதும் இறங்குகிறது. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22 அதிகாரம் 1 வசனம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம், உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? தரிசன பள்ளத்தாக்கு என்பது எருசலேமை குறிக்கிறது. வசனங்கள் 4, 8, 9 மற்றும் 10 போன்றவை இதை உறுதிப்படுத்துகின்றன. தரிசன பள்ளத்தாக்கு என்றதொரு விளக்கம் ஏசாயாவின் மற்றதொரு இயற்கைக்கு முரணான விளக்கமாகும். தரிசன கன்மலை என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் மலையிலிருந்து நாம் வெகு தொலைவு காணலாம். மோசே நேபோ மலையிலிருந்து வாக்குத்தத்த பூமியை பார்த்தான். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து எருசலேமை பார்த்தார். ஆனால் இங்கேயோ தரிசன பள்ளத்தாக்கை நாம் பார்க்கிறோம். இது துக்கத்தையும் தாழ்த்தப்பட்ட நிலையையும் சாவையும் குறிக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியிலே கூறப்படும் தரிசனம் வரப்போகின்ற யுத்தத்தையும் துக்கத்தையும் பற்றி சொல்லுகிறது. இந்த தரிசனத்திற்கு பள்ளத்தாக்கே சரியான இடம். நெருங்கும் ஆபத்தை குறித்த பயமும் அறிய வேண்டும் என்ற ஆவலும் மக்களை வீடுகளின் மேல் ஏறச் செய்தது, விசாரிக்க செய்தது. ஏசாயா 36, 37 போன்ற அதிகாரங்களிலே எருசலேமை அசீரியர்கள் முற்றுகையிட்டதை குறித்து வாசிக்கிறோம். கடைசி முற்றுகையில் வீட்டின் மேல் இருக்கிறவர்கள் அதை விட்டு ஓடும்படி இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறதை நாம் மத்தேயு 24 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 22:4 பாருங்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள், என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய்ப் போனது நிமித்தம் மனம் கசந்து அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். என் ஜனமாகிய குமாரத்தி என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. ஏசாயா 22 அதிகாரம் 9, 10 வசனங்களை பாருங்கள். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து எருசலேமை பாதுகாப்பதற்காக இவ்விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எசேக்கியா எடுத்ததை 2 நாளாகமும் 32 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவன் குளத்தையும் நீரூற்றுகளை சுற்றிலும் சுவர் எழுப்பி பாதுகாத்தான். தண்ணீர் தட்டுப்பாடு எழாதவாறு காப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை எடுத்தான். இந்த சுவர்களை நீங்கள் இன்றும் காணலாம். இங்கே நாம் பார்க்கின்ற வசனங்கள் எதிர்காலத்தை குறிக்கின்றன. தீர்க்கதரிசி இவ்வாறு கூறும்போது எந்த முற்றுகையை கருத்திலே கொண்டு சொல்கிறார்? பெர்சியாவை பற்றி சொல்கிறார். ஆனால் எருசலேம் அழிவில் இருந்தபோது பெர்சியா அதிகாரத்தில் இருந்தது. எருசலேமிற்கு எதிராக வந்த எல்லா எதிரிகளும் நம் முன் வருகிறார்கள். அசீரியர்களை எடுத்துக் கொள்வோமானால் அவர்கள் முற்றுகை மட்டுமிட்டார்கள், ஆனால் நகரத்திற்குள்ளே நுழையவில்லை. வடக்கிலிருந்து எருசலேமை பயமுறுத்திய எதிரியான இவன் உள்ளே நுழையவில்லை. இது எருசலேமை குறித்த பாரம். இதனைத் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே செப்னா மற்றும் எலியாக்கீமை குறித்த காரியங்களை பார்க்கிறோம். இது ஒரு வரலாற்று குறிப்பாகும். எசேக்கியா நாட்களில் உள்ள இந்த காரியம் இணைக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறந்ததாய் காணப்படுகிறது. அநேகர் செப்னாவை அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். எலியாக்கீமை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார்கள். அவரே அந்தி கிறிஸ்துவை உலகத்தினின்று நீக்கிவிட்டு என்றென்றும் இயேசு கிறிஸ்துவாக இருப்பார் என்று கூறுகிறார்கள். ஏசாயா 22 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எசேக்கியாவின் ஆட்சியிலே செப்னா என்பவன் பொக்கிஷக்காரனாக விசாரிப்புக்காரனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இவன் பணத்தை தவறான விதத்திலே கையாண்டான் என்றும் 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 18 வசனத்திலேயும் மற்றும் 19:2 மற்றும் ஏசாயா 36 அதிகாரம் 3 வசனத்திலும் 37 அதிகாரம் 2 வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். நமது கருத்திலே தேவன் தந்திருக்கும் பண பொறுப்புகளிலே நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். அது நமக்கு கிடைக்கும் நம்முடைய வருமானமாயிருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய கரத்திலே பணியிலே பண பொறுப்பை கொடுத்திருந்தாலும் சரி, அதிலே உண்மை உள்ளவர்களாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஏசாயா 22 அதிகாரம் 22 வசனம் பாருங்கள். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு அவன் பூட்டுவான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது இது. வெளிப்படுத்தல் 3:7, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புவிப்பது எவ்வளவு இன்பமானது. ஏசாயா 22, 23, 24 வசனங்களை பாருங்கள். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். நம்முடைய இரட்சிப்பும் இவ்வாறே அவர் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 22, 25, உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதின்மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். அந்நாட்களிலே என்ற வார்த்தை மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல செப்னா என்பவன் அந்தி கிறிஸ்துவுக்கு நிழல் போன்று காணப்படுகிறான். அநேக மக்கள் இந்த அந்தி கிறிஸ்துவின் மீது தங்கள் நம்பிக்கையை வைப்பார்கள். தனக்கு அவன் உதவி செய்வான் என்று அவனை நோக்கி பார்ப்பார்கள். அவன் கிறிஸ்துதான் என்று எண்ணி அவன் மேல் தங்கள் நம்பிக்கையை வைப்பார்கள். ஆனால் அவனோ விழுந்து போகும் ஆணி போன்று காணப்படுவான். ஆமார்மையானவர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? நீங்கள் உங்கள் வீட்டு சுவரிலே ஆணி அடித்து அதிலே உங்களுடைய பேண்ட், ஷர்ட் வரிசையாக மேலே மேலே தொங்க விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதனால் எடை தாங்காமல் ஆணி பிடுங்கிக் கொண்டு வந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய ஆணி பிடுங்கப்படுவதில்லை. அவர் உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவப்பட்டுள்ளார். செப்னா விழுந்து போகும் ஆணி போன்றவன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய ஆணியின் மீது தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது செப்னா என்ற ஆணியின் மீது தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அநேகர் உறுதியான ஆணியை விட்டுவிட்டு உறுதியற்ற ஆணியை பற்றிக் கொள்கிறார்கள். ஒரு தனிப்பட்ட நபரை, ஒரு தனிப்பட்ட ஊழியரை, படித்த மேதையை நம்பிவிடுகிறார்கள். பிறகுதான் அவர்கள் உறுதியற்ற ஆணி என்பதை கண்டுகொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே உறுதியான இடத்திலே கடாவப்பட்ட ஆணியாவார். நம்மை முழுமையாக அவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போமா? ஏனென்றால் அவர் ஒருவரே நம்மை ரட்சித்து இன்றும் என்றும் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் இந்த பகுதியை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சர்வ வல்லமையை இந்த புத்தகங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நீர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஐயா. உறுதியான உண்மையிலே எங்கள் நம்பிக்கையை வைத்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் எல்லா காரியங்களுக்காகவும் உம்மை மட்டுமே சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தலும். நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் பேரிலே பற்றுதலாயிருப்பதே நலம் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? கடல் வனாந்தரத்தின் பாரம் என்பது பாபிலோனை குறிக்கிறது. தூமாவின் பாரம் என்பது ஏதோமை குறிக்கிறது. அதற்கு அமைதி, புயல் என்ற பொருள்கள் உண்டு. அரபியாவின் பாரம் இந்த பகுதிகளெல்லாம் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிரிகளாக இருந்தவர்கள். பாவம் தன்னுடைய பணியை செய்வதில்லை, என்றும் ஓய்வதில்லை. மனித வரலாற்றிலே இது தொடர்கிறது. இது கிரியையை செய்து கொண்டுதான் இருக்கிறது. தேவனுடைய நாளிலே மாலையும் காலையும் உண்டு. தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் என்பது எருசலேமை குறிக்கிறது. இது துக்கத்தையும் தாழ்த்தப்பட்ட நிலையையும் சாவையும் குறிக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் வருமானத்திலும் அலுவலக பொருளாதாரத்திலும் நாம் உண்மையாயிருக்கவே நம்மை அழைத்திருக்கிறார். அந்நாட்களிலே என்பது மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும்.
ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31.